திராவிட சிந்தனையின் வழிவந்தவர். திராவிட மேடைகளில் எல்லாம் அரை நூற்றாண்டு காலமாக கொட்டி முழக்கி வருகிறவர். தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின் கருத்துகளில் ஈர்க்கப்பட்டு சிறு பிராயத்திலிருந்து 80 வயதை கடந்த இந்த நிலையிலேயும் அந்த வழியிலே வீறுநடை போட்டு வருகிற கொள்கை குன்று, தளராத சிங்கம் கவிவேந்தர் ஆலந்தூர் செல்வராஜ் ஐயா அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கின்றேன். பேரண்டத்தின் பெருவெடிப்பு பிரசவத்தில் பூமி ஒலித்த மொழி, வானம் கேட்ட மொழி, பெருநெருப்பு குளிர்ந்து உலகமாய் உருண்டதன் உவகையில் உருவான மொழி, நதிகளின் நடைபாதைகளில் நாகரிகம் நட்ட மொழி, சீவக செந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாவதி, குண்டரகேசியனும் 50 காப்பியங்களை தந்த மொழி, உலகம் போற்றும் திருக்குறள் எழுதப்பட்ட மொழி, அறிஞர் அண்ணாவின் நாவில் நர்த்தனமாடிய மொழி, என் தாய் தந்த மொழி, செம்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனவரி திங்கள் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள். இதனை போற்றுகின்ற விதத்தில் நம்முடைய சிந்தனையாளர் பேரவையினுடைய நிறுவனரும் காப்பாளருமான உதயன் அவர்கள், தோழர் உதயன் அவர்கள் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நம்முடைய தமிழ் தேச பொது உடைமை கட்சியினுடைய தலைவரும் பேசினால் மட்டும் போதும் என்று இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் கோழைகளாக மோழைகளாக தமிழர்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே களம் அமைத்து களத்தில் நின்று போராடி ஊக்குமேடை வரை சென்ற தியாக அவர்களே, கவியரங்கத்துக்கு தலைமை விற்பனை ஏற்றிருக்கின்ற என்னுடைய நீண்டகால நண்பர், முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, சுமந்தன் வல்லுடல் கூணி சுருங்கி படுத்திடணும், தமிழ் கமழ்ந்து மணக்கமன் நெஞ்சாங்குலையினை கசக்கி விழித்திடணும், அமிழ்ந்து கிடக்கமன் இனத்தையும் நாட்டையும் ஆரியூர் மொழியினையும் வா நிறுத்தி நிலைபெறச் செய்யாமல் நீட்டி படுப்பேனோ என்ற உணர்வோடு உங்களுக்கு இருக்கின்ற நேரத்தை சிறிது ஒதுக்கி தோழர் உதயன் அவருடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள கவிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, உங்களுக்கும் வணக்கம். நான் கவிதை எழுதவில்லை, எழுதியும் வரவில்லை. தாழ்ந்த தமிழகம் இனி தலை நிமிர்வது எப்பொழுது என்று ஒரு காலத்தில் அண்ணா கேட்டார். நான் அண்ணாவின் பேச்சை பலமுறை கேட்டிருக்கிறேன், மட்டுமல்ல ₹1 காசு கொடுத்தும் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது காசு கொடுத்து 500 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து ஆட்களை சேகரிக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சென்னையிலே பல இடங்களிலே அண்ணா சிறப்புரையாற்றிய நேரத்திலே ₹1, பெண்களுக்கு 50 காசு, இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி வளர்ந்த காரணத்தினால் இன்றைய சூழ்நிலையிலே திராவிடக்கு எங்கே போகிறது, அல்லது தமிழ் என்று பேசுகிறவர்கள் எங்கே போகிறார்கள் என்ற மன சங்கடத்தில் நான் இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை ஏனென்று சொன்னால் பல தலைவர்கள் உருவாகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை துடிக்கிறார்கள். ஒரு தனிநபரால் ஒரு அரசாங்கத்தை நடத்திவிட முடியாது. அன்றைய நிலைக்கு இன்றைய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாடு. ஆகவே நான் இந்த மொழிப்போர் என்கிற காரணத்தினால் இது 37-38 ஆரம்பித்த இந்த போராட்டம் தொடர்ந்து 65 இந்திய ஆட்சி மொழி ஆகின்ற காலம் தாண்டியும் நடைபெற்ற போராட்டம். ஆனாலும் இன்றைய தினம் இந்தி சொற்கள் தாராளமாக வந்து கொண்டிருக்கிறது. பொதிகை போயிற்று, தாமிரபரணி போயிற்று, எல்லாம் போயிற்று.
முத்துநகர் போயிற்று, எல்லாம் போயிற்று. வட மாநிலத்தினுடைய இந்தி சொல்தான் வருகிறது. தமிழ் தலைவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், களத்துக்கு வரவில்லை. நானெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள்லாம் சிறைக்கு சென்றிருக்கிறேன். அச்சப்படாமல் சென்றிருக்கிறேன். இன்றைய தினம் காலையிலே படித்தால் மாலையிலே விடுதலைக்காகவே பலர் சிறைக்கு சென்று விட்டார், கைது என்று பெரிய அளவுக்கு போராடுகிறார்கள். ஆகவே நான் கவிதை எழுதவில்லை என்றாலும் பாவேந்தர் கவிதை ஓரளவுக்கு நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்திக்கு நாட்டில் ஆதிக்கமா, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்பு இந்த தேகம் இருந்ததொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவர் அந்த ஈனரை காரி முழ்ந்திடுவோம். பாவேந்தர் பாடல். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர், தப்பிழைத்தார் இங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றியிருக்கன்னு ஆணவமோ, எப்பக்கம் இருந்து வந்துவிடும் இந்தி அது எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதனை அதன் ஆதிக்கத்தை புகைத்திடுவோம், மங்கை ஒருத்தி தரும் இன்பம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்போம், பங்கம் விளைந்திடில் தாய்மொழிக்கே உடல் பச்சரித்தம் பரிமாறிடுவோம் என்று பாடல் எழுதிய பாவேந்தரே, உன்னுடைய பாடல் வரிகள் இன்றைய தமிழ்நாட்டில் வீணாய் போய்த்து கோழைகள் நாம், கோழைகள் தமிழர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா. இன்னும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு அந்த உணர்வு ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் உங்களை போன்றவர்களுடைய அந்த வீருரையை கேட்டதினாலே தான் என்றால் அது பொய்யில்லை. ஐயா அவர்களுக்கு நன்றி. கவியரங்கத்தை இறுதி